Hi friends, welcome to Tara Health Tip channel. நம்ம சேனலில் நெக்ஸ்ட் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெயில் டைமில் வரக்கூடிய வேர்க்குறை நம்ம எப்படி தடுக்கலாம்னு சொல்லி தான் நான் இந்த விஷயம் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போனால் வீடியோ பார்க்கணும் ஏன்ச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ப்ரிக்லி ஹீட் ரேஷஸ். ஸோ வெயில் டைமில் வந்து நமக்கு நிறையா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம உடம்புலேருந்து வேர்க்குரு வந்து அங்கங்கே வரும். ஸோ நெக்கில் வரும், கழுத்தில் வரும், ஹெட்டோட ஹெட்டில் வரும். ஸோ காது பின்னாடி ஒரு சிலருக்கு, அதுக்கப்புறம் முதுகுலாம் நிறையா இருக்கும். அதே மாதிரி கைகள் முட்டிலலாம் நம்மளுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வெயில் டைமில் வந்து இதெல்லாம் வர்றது வந்து நார்மல் தான். ஸோ அதுக்கெலாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி இந்த வேர்வை வந்து எப்படி இது வருது அப்படின்னா, நமக்கு வந்து ஓவர் ஹீட் வந்து நம்ம பாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய பாடியிலேருந்து இந்த வேர்வை வருது பார்த்திங்களா, அது வந்து அப்படியே அந்த வேர்வை கொப்பளை மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அப்படியே நம்மளுக்கு அந்த பொறியாக வருது பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது நம்மளுக்கு வந்து சில டைமில் கொஞ்சம் பெயினாக இருக்கலாம், அரிப்பாக இருக்கலாம், ஹிச்சிங்காக இருக்கலாம். ஸோ நிறைய இடத்துல இந்த தடிப்படிப்பாக இருக்கும்ல, ரேஷஸ் மாதிரி ரெட் கலரில் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ரொம்பவும் நீங்கள் சில என்ன பண்ண ஃபுல்லாக போட்டு இப்படி சொரிஞ்சிருவாங்களே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நிறைய பேர் இந்த மயில் இறகுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நார்மலாக உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இச்சிங்காக இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த மயில் இறகை வச்சு கூட நீங்கள் நார்மலாகவே உங்கள் பாடியில் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா, எதுவுமே ஆயிலெலாம் எதுவுமே போடக்கூடாது. சும்மா நார்மலாக நீங்கள் இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா ஓரளவுக்கு அது க்யூர் ஆகும். நீங்கள் வந்து கையை போட்டு நீங்கள் சொரக்கூடாது. ஏன் அப்படின்னா, உங்கள் அந்த கொப்பளத்தில் என்ன இருக்குன்னா, நம்ம சால்ட் வாட்டர் இருக்கும். எப்படின்னா, நம்மளுடைய பாடியிலே வேர்வை தானே ப்ரொடியூஸ் ஆகுது. அது வந்து சால்ட் தானே, உப்பு தனியாக வெளியே வருது இல்லையா? அது வந்து நீங்கள் இப்படி நீங்கள் வந்து இப்படி இச் பண்ணி நீங்கள் சொரியும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இது உடஞ்சி சால்ட் வாட்டர் வந்து பக்கத்தில் வந்து நிறையா பரவ வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அந்த தவிர நீங்கள் பண்ணாதீங்க, சரிங்களா? கையை வச்சு எக்காந்துக்கூட அதை நீங்கள் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, புதுசாக வர இதை நீங்கள் தடுக்கிறதுக்கு நான் இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு நிறையா வரப்போ இன்னும் நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆகிடும். நீங்கள் அதை மாதிரி தவிர நீங்கள் ட்வைஸ் எ டே, ஓகேங்களா? ட்வைஸ் எ டே நீங்கள் 2 டைம்ஸ் நீங்கள் பாத் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது. காலையில், அதுக்கப்புறம் சாயந்தரம் நீங்கள் குளிங்க. ரொம்ப ஹாட் வாட்டர் யூஸ் பண்ண வேணாம். நார்மலாக வெதுப்பாக இருக்கு இல்லையா, அந்த தண்ணியில் நீங்கள் குளிக்கலாம். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா உங்கள் உடம்ப வந்து நல்லா காட்டன் டவலாக யூஸ் பண்ணுவோம். ஸோ வெயில் காலத்தில் நீங்கள் ட்ரெஸ் இருக்கட்டும் சரி, டவல் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எந்த இதாக இருந்தாலும் நல்லா காட்டன் துணியாக, கர்ச்சிஃபாக இருக்கட்டும், நல்லா காட்டன், பியூர் காட்டன், ஆர்கானிக் காட்டனாக இருக்கும். சரிங்க, ஓகேங்களா? நிறையா ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப இச்சிங் இருக்குது. அந்த பாலிஸ்டர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து இப்போது நீங்கள் குளிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, நல்லா டவல் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் லேசாக இந்த ஹெர்பல் பவுடர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நிறையா இந்த டெர்மிகூல், ஷவர் டு ஷவர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நீங்கள் வந்து போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப அப்ளை பண்ண, நிறைய பேர் ஃபுல்லாக போட்டு அப்ளை பண்ணிடுவோம். அந்த மாதிரி அப்ளை பண்ணாமல் ரொம்ப லைட்டாக நீங்கள் போடுங்க, ஓகேங்களா? ஸோ அது ஃபுல்லாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அப்படியே ஃபுல்லாக அந்த உடம்புல நம்ம அங்கங்கே அந்த வேர்வை துளி வந்து வெளியே வராமல் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் பவுடரை போட்டு அமுக்கிட்டிங்கன்னா, அதால் வெளியே வர முடியும். என்ன ஆகும்னா, பக்கத்தில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி இன்னும் நம்மளுக்கு வந்து அதிக இச்சிங் உண்டாக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தயவு செஞ்சு அதுமாதிரி தப்பாக பண்ணாதீங்க. ரொம்ப லைட்டாக போடுங்க, ஓகேங்களா? நல்லா தொடச்சிட்டு தான் நீங்கள் போடணும். உடனே நீங்கள் அப்ளை பண்ணி, இப்போ நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஒரு வெளியே போயிட்டு வரீங்க, உங்களுக்கு ரொம்ப வேர்க்குது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உடனே நீங்கள் பாத் எடுக்கக்கூடாது, ஓகேங்களா? ஏன்னா ஹீட்டோடு தான் வந்திருப்பீங்க, உடம்பு ரொம்ப டெம்பரேச்சரில் வந்துருக்கும். ஸோ உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் ரூம் டெம்பரேச்சர் வேறு மாதிரி மாறி இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உடனே நீங்கள் பாத் எடுக்கக்கூடாது. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். நல்லா காத்தோட்டமான பிளேஸில் உட்காருங்க. ஃபேன் நல்லா போட்டுக்கோங்க. உங்களுக்கு பத்தலையா, ஸோ வெளியே கூட சேர் போட்டு உட்காந்து. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய உடம்பு வந்து காத்தோட்டமான இடத்துல வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் தயிர் இருக்குது பார்த்தீங்களா, தயிர் அப்ளை பண்ணலாம். அந்த வேர்க்குரு வர இடத்துல தயிர் அப்ளை பண்ணலாம். ஆலிவேரா இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் செய்யலாம். அப்ளை பண்ண சந்தனம் அப்ளை பண்ணலாம். நீம் ஆயில் இருக்குல்லையா, ஸோ வேப்பலை சாறு கூட நீங்கள் எடுத்து கூட நீங்கள் லைட்டெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா அதோட இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் நீங்கள், அதுவும் ஒரு கிருமி தானையா, அதெல்லாம் வந்து எல்லாமே க்யூர் பண்ணுறதுலாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ பவுட்ரு வந்து ரொம்ப போடாமல் லைட்டாக போடுங்க, சொன்ன மாதிரி, ஓகேங்களா? ஸோ சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப இரிட்டேஷன்ஸாக இருக்கனால வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு அந்த லோஷன்ஸ், இந்த கேலமைன் லோஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு இச்சிங் வந்து க்யூர் பண்ணும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே டியூன் வித் தாரா ஹெல்த் டிப்ஸ்.